ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 5 மைத்ரேயருடனான விதுரரின் உரையாடல்கள். பதம் 3. ஜனஸ்ய கிருஷ்ணாத் விமுகஸ்ய தெய்வாத் அதர்மசீலஸ்ய சோதுக்கிதஸ்ய அனுகிரகாயேக சரந்தி நூனம் பூதானி பவ்யானி ஜனார்தனஸ்ய. மொழிபெயர்ப்பு. எம்பெருமானை பகவானுக்கு அடிபணிய மறுக்கும் வீழ்ந்த ஆத்மாக்களிடம் இரக்கம் காட்டுவதற்காக சமுதாய தொண்டர்களான சிறந்த ஆத்மாக்கள் பரமபுருஷரின் சார்பாக பூமியில் சஞ்சரிக்கின்றனர். பொருளுரை. பகவானின் விருப்பங்களுக்கு கீழ்ப்படிவதுதான் ஜீவராசிகளின் இயற்கையான நிலை. ஆனால் கடந்த கால பாவச் செயல்களின் காரணத்தால் ஜீவராசி பகவானுக்கு கீழ்ப்படிய மறுத்து பௌதிக வாழ்வின் எல்லா துன்பங்களையும் அனுபவிக்கின்றான். பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்வதைத் தவிர வேறு வேலை யாருக்கும் இல்லை. எனவே பகவானின் உன்னத அன்பு தொண்டை தவிர வேறெந்த செயலும் கிட்டத்தட்ட பரமனின் விருப்பத்திற்கு எதிரான ஒரு செயலாகும். பலநோக்கு கருமம், கற்பனையான தத்துவம் மற்றும் தியான மார்க்கம் ஆகிய அனைத்தும் கிட்டத்தட்ட பகவானுக்கு அடிபணிய மறுக்கும் சுபாவங்களே. இத்தகைய விரோதமான செயல்களில் ஈடுபட்டுள்ள எந்த ஜீவராசியும் பகவானின் உத்தரவுப்படி செயற்படும் ஜட இயற்கை சட்டங்களால் தண்டிக்கப்பட வேண்டியவனான். பகவானின் தூய பக்தர்கள் இழிவடைந்த ஆத்மாக்களிடம் இரக்கம் கொண்டிருப்பதால் அவர்களை பரமபதம் அடையச் செய்வதற்காக பகவானை பற்றிய செய்தியை எடுத்துக்கொண்டு உலகம் முழுவதிலும் பிரயாணம் செய்கின்றனர். எனவே புறச்சக்தியின் வசியத்தினால் தடுமாற்றம் அடைந்துள்ள சாதாரண மனிதன் இத்தகைய தூய பக்தர்களின் சகவாசத்தை தேடிக்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா.